ஒருமுறை சீதாதேவியை மீட்பதற்காக ராமபிரான் கடலில் பாலம் கட்டி கொண்டிருந்த போது வானரங்கள் பெரிய பெரிய பாறைகளை கொண்டு வந்து கடலில் போட்டன. இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு சிறிய அணிலானது தன்னால் முடிந்த உதவியை செய்ய விரும்பியது. அதனால் அது கடலில் நனைந்து பின் மணலில் உருண்டு தன் உடலில் ஒட்டிக்கொண்ட மணல் துகள்களை கொண்டு போய் பாறைகளுக்கு இடையே கொட்டியது. இதை பார்த்த வானரங்கள் அனைத்தும் அந்த அணிலை பார்த்து, நாங்கள் இவ்வளவு பெரிய பாறைகளை தூக்குகிறோம், நீ இந்த சிறிய மணலை தூவி என்ன செய்துவிடப் போகிறாய் என்று ஏளனமாக சிரித்தன. இதை கவனித்த ராமபிரான் அந்த அணிலை அழைத்து அதன் அன்பை பாராட்டினார். பின் அந்த வானரங்களிடம், ஒருவர் செய்யும் வேலையின் அளவு முக்கியமல்ல, அதை எந்த அளவிற்கு அவர்கள் கடமையுணர்வோடும் அன்போடும் செய்கிறார்கள் என்பதே முக்கியம் என்று ராமபிரான் அவர்களிடம் கூறினார். பின்னர் மிகுந்த அன்போடு அந்த அணிலின் முதுகில் தன் 3 விரல்களால் தடவி கொடுத்தார். இதை பார்த்த வானரங்கள் தாங்கள் செய்த தவறை உணர்ந்தனர். அன்று ராமர் தடவி கொடுத்ததால் தான் இன்றும் அணில்களின் முதுகில் 3 கோடுகள் இருப்பதாக ஒருபுறம் நம்பப்படுகிறது. அதோடு இந்த கதையானது நாம் உள்ளன்போடு செய்யும் மிகச்சிறிய முயற்சியும் நம் வாழ்வில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் என்பதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும்.